வணக்கம் நண்பர்களே, நான் பிரியா. தூரத்தில் தெரிந்த நிலம். கடலின் கோபத்தை கடந்து சோழர்களின் கப்பல்கள் இன்னும் முன்னே சென்று கொண்டிருந்தன. ஒரு இரவின் புயல் அவர்களை தடுக்கவில்லை. ஆனால் அடுத்த காலை அவர்கள் பார்த்த காட்சி அவர்களின் விதியை மாற்றப் போகிறது. காலை ஒளி மெதுவாக கடலின் மேல் பரவியது. புயலின் தடயங்கள் இன்னும் கப்பல்களின் மரத்தில் இருந்தது. அப்போது ஒரு வீரன் தூரத்தை நோக்கி கத்தினான், அங்கே நிலம்! அனைவரின் பார்வையும் அதே திசையில் திரும்பியது. மங்கலாக ஒரு கருப்பு வரி. அது ஒரு தீவா அல்லது ஒரு புதிய பேரரசா? கப்பலின் தலைவன் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் பயமில்லை, ஆனால் கவனம் இருந்தது. நாம் அருகில் செல்லலாம், ஆனால் எச்சரிக்கையாக. கப்பல்கள் மெதுவாக அந்த நிலத்தை நோக்கி நகர்ந்தன. அந்த நிலம் அமைதியாக இருந்தது. அதுவே அதன் மிகப்பெரிய மர்மம். கரைக்கு அருகில் சென்றபோது மரங்களின் நடுவே ஏதோ அசைவுகள். யாரோ அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கடல் அமைதியாக இருந்தது, ஆனால் நிலம் அமைதியாக இல்லை. ஒரு அம்பு காற்றை கிழித்து கப்பலின் மரத்தில் பட்டது. அது ஒரு எச்சரிக்கை. சோழ வீரர்கள் உடனே தயாரானார்கள். கவசங்கள் உயர்ந்தன. வாள்கள் வெளிச்சம் பார்த்தன. கரையிலிருந்தவர்கள் மறைந்து தாக்கினர். இது ஒரு பெரிய போர் அல்ல, ஆனால் இது ஒரு சோதனை. இந்த நிலம் அவர்களை ஏற்குமா அல்லது எதிர்க்குமா? தலைவன் வாளை உயர்த்தவில்லை. அவன் கை உயர்த்தினான். நாம் போருக்கு வரவில்லை என்று குரல் கொடுத்தான். சில நிமிட அமைதி. பின்னர் மரங்களின் நடுவே இருந்து ஒரு மனிதன் வெளியில் வந்தான். அவன் கண்களில் அதிர்ச்சி. ஏனெனில் இவர்கள் சாதாரண கடற்கொள்ளையர்கள் அல்ல, ஒரு ஒழுங்கான படை. சில நொடிகளில் மோதல் நிறுத்தப்பட்டது. பேச்சு ஆரம்பமானது. அந்த நாள் வாள் வெல்லவில்லை, அறிவு வென்றது. அந்த நிலம் இனி ஒரு எதிரி இல்லை, அது ஒரு வாய்ப்பு. ஆனால் இந்த புதிய நட்பு எத்தனை நாள் நீடிக்கும்? அந்த தீவு எந்த ரகசியத்தை மறைத்திருக்கிறது? அடுத்த எபிசோடில் அந்த உண்மை வெளிப்படும். இப்படிப்பட்ட தமிழ் சரித்திர கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். இந்த காணொளி சாண்டில்யன் அவர்களின் கடல் புறா நூலால் தூண்டப்பட்ட ஒரு சுய விளக்க கதையாகும்.